இந்த கர்ம காரகன்னு சொல்லப்படுகின்ற செவ்வாயினுடைய திசையோ அல்லது கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லப்படுற 10ஆம் அதிபதியினுடைய திசையோ ஒருத்தருக்கு நடந்தா அந்த வீட்டில் அப்பாவளி வம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாரகம், அதாவது மரணத்திற்கு நிகரான சம்பவங்கள் நடப்பதற்கோ அல்லது மரணமே நிகழ்வதற்கோ வாய்ப்புள்ளது என்பதை நிறைய அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. ஒருத்தருக்கு கேது திசை மாரக திசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேது திசையில அவர் இறக்கும் தருவாய் இருக்கும் பொழுது அந்த திசையில சனி புக்தியோ அல்லது புதன் புக்தியோ நடைபெறும் பொழுது பிராண அவஸ்தை ஏற்பட்டு அவருக்கு ஆவி பிரியுமா, அவ்வளவு கஷ்டம் இருக்குமா மரணத்தின் போது.